பொலி டேஸ்ட் கட்டிக்கலாம் இன்றைக்கி வாழை மீன் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க. இப்போ இதை நம்ம நைஸாக வெட்டி எடுக்கணும். ஒரே ஒரு கப் வச்சுட்டு சேஸ் அடிச்சுட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை எங்களுக்கு என்ன உரிமை இல்லையா? எங்கள் நாட்டு மேலே எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்கள் தமிழ்நாட்டு மேலே. அண்ணாச்சியோட ட்ரிக்கு வந்து கொஞ்சம் நல்ல வேலை செய்யுது. வாவ், சூப்பராக இருக்குது. அது மாதிரி இந்த சுண்ணாம்பு வந்து லைட்டாக அங்கங்கே இருக்கணும். ஃபுல் நடத்த பழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களே நீ பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படியான நாள். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என் மக்களே குயின்ஸ்பெரியில் கேட்டிங்களா? இது குயின்ஸ்பெரி தானே? ஆமாம் ஆமாம். அங்கே இப்போ நேற்றுக்கு நம்ம மீனெல்லாம் வாங்கி வச்சோம்ல, அது இன்னும் வெட்டலை. ராத்திரி அந்தாலும் உறக்கம் வந்துட்டு அந்தாலும் கொண்டு போட்டுக்கிட்டு வந்துட்டேன் கேட்டிங்களா? இப்போ வந்து மீன் கறி வைக்கணும், அதுக்கான இதெல்லாம் வாங்கினா நம்ம தமிழ் கடைக்கு வந்து தானே தீரணும். அதனால இங்கே இப்போ வந்து தமிழ் கடைக்கு வந்திருக்குறோம். இங்கே நல்ல ஒரு ஹேண்ட் வாஷு, கார் ஹேண்ட் வாஷ் உண்டு. அம்மா இவனு பயங்கரமாயிட்டானுங்களா. சின்னதாக தொடங்கியிருந்தாங்க முதல்ல. ஒரு பிஸ்னஸும் அவ்வளோ பெருசாக ஆகிட்டே போகுது. செடியெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு டைம் வரும்போது ஒவ்வொரு புது கடை, பெரிய கடை, சூப்பர் மார்க்கெட். ஓ, இது வந்து மோலிசன் வே. இது யூரோப்பியன் கடை. அது இறைச்சி வந்து யூரோப்பியன் இறைச்சி கடை. இங்கே ஒரு புதுசாக தமிழ் கடை ஒன்று வந்துருக்குது மோலிசன் வேயில். மனோ கேஷன் கேரி பரவாயில்ல. இல்லைன்னா சின்ன வெங்காயம் அற்புதமாக இருக்குது. மனோ கேஷன் கேரி. சின்ன வெங்காயத்துக்கு இல்லைன்னா அலைஞ்சிட்டு கிடக்கணும். தேங்காய் எடுக்கணும். தேங்காய், கிழங்கு, தேங்காய். ஓகே, வெங்காயம், கிழங்கு. இதில் ஒரு கிழங்கு எடுத்துக்கவா? அதுக்கப்புறம் வெங்காயம். இந்த கடை வந்து நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. வந்து முருங்கைக்காய், வெண்டைக்காய், தேவையானதெல்லாம் கிடச்சிருச்சு எனக்கு. இது கேட்டிங்களா? வீட்டில் இருக்குது நிறைய ஜாமானம். 1-2 ஜாமானம் இல்லாதது தான் நான் வாங்க வந்தேன். மனோ கடை. கடையோட பேர் மனோ கேஷன் கேரி. மனோங்கிறது எங்கள் அத்தான் பேர், எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் மனோ. இங்கே இருங்க, நன்னாரி சர்பத். இன்னைக்கு இது வந்துருச்சுதில்ல. இனி இது நம்ம சம்மர் வந்தாலே சர்பத்து தான். இங்கே வருங்க, நிஜாம் பாக்கு 5 50 பே. ஆக பிறகு நம்ம பனங்கற்கண்டு. இது எங்க? இது ஸ்ரீலங்கால இருந்து வர்றதா இல்லை தமிழ்? ஸ்ரீலங்கால வேணுமா? ஒன்று எடுத்துக்கலாமா? இந்த கடை எங்கே இருக்குன்னா மோலிசன் வேல இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது. என் மக்களே வாங்கியாச்சு கேட்டிங்களா? இங்கே இருக்கு. லண்டனில் தான் இருந்துட்டு இருக்கோம் கேட்டிங்களா? லண்டன் பஸ் போகுது. எல்லாருக்கும் திரும்ப நான் வந்து கொஞ்சம் நினைவூட்ட வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அழுவ மறந்துடுறாங்க. அக்கா எங்கே ஊருக்கு வந்துட்டிங்களான்னு ஒரே மெசேஜ் அடி. ஓகே, இப்போ வீட்டுக்கு போயிடலாம். என் மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். மீனை பாருங்கள். ஏசப்பா ஆண்டவரே, நம்ம ஊரில் உள்ள வாழை மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குதா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெரிய வாழை மீன் கேட்டிங்களா? இது இந்த சீசனில் தான் வரும். இது சீசன் விட்டாச்சுன்னா வாழை மீன் கிடையாது, சாலை மீன் கிடையாது உங்களுக்கு கேட்டிங்களா? இது வந்து துப்பு வாழை இல்லை, அதாவது முள் வாழை கிடையாது. இது வந்து நல்ல வாழை கேட்டிங்களா? இதில் வந்து முள்ளெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதை நம்ம நைஸாக வெட்டி எடுக்கணும். அப்படி வெட்டி இப்படி உருவி எடுத்துடலாம். அங்கே இருங்க, பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படியே உருவி நீங்கள் எடுத்துடலாம். குருவி பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபுல்லாக பயங்கர வெயில் கேட்டிங்களா? குருவிகள் எல்லாம் அழகாக வந்துருச்சுது. பாட்டு பாடுது பாரு. எல்லாம் பூக்கள்லாம் பூத்துருச்சு. ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா என் மக்களே, நம்ம தலையை வெட்டிடலாம். இதில் அந்த மீனில் வெட்டுறதில்லை, இந்த மீனை வெட்டுறதில்லை. ஆக்சுவலி இந்த மீன் வந்து இந்த மேலே உள்ள இந்த சுண்ணாம்பு அழுக்கு எடுக்கணும். அதுதான் வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன் கேட்டிங்களா? நம்ம குழம்புக்கு தனியாக, அதுக்கு தனியாக, இதுக்கு தனியாக நம்ம வெட்டி அழகாக வைப்போம். இது கடைக்காரரை வெட்ட சொன்னால் அவர் யூரோப்பியன் ஸ்டைலில் வெட்டிடுவார். இல்லைனா அவங்க வீட்டில் எப்படி குழம்பு வைக்கிறாங்களோ அப்படி வெட்டிடுவார். ஒருத்தர் வீட்லேயும் ஒரு விதமாக குழம்பு வைப்பாங்க. இந்த சிறகுகள், இறக்கைகள் இதெல்லாம் இருந்தாச்சுன்னா அதெல்லாம் வெட்டிக்கணும். ஆக்சுவலி இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கத்தியோ எதையாவது வச்சு இந்த மேலே உள்ள அந்த இதை வந்து லேசாக நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் கழுவணும்.
அது உப்பு போட்டு கழுவுறதை நான் பார்க்குறேன். உப்பு போட்டு கழுவுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி மீன்களில் அழுக்குகள் எல்லாம் வந்து அந்த உப்பு போட்டு கழுவுறதுல தான் உங்களுக்கு அழுக்குகள்லாம் ரொம்ப அழகாக வரும். கேட்டிங்களா? இந்த சுண்ணாம்பு இப்படி வந்துடும், மேலே உள்ள சுண்ணாம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழை மீன் அது வைக்கிற மாதிரி வைக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வாழை மீன் சட்டி பார்த்தா குள்ளுன்னு அது வந்து அப்படியே உப்பு உரப்பு, அதுக்கப்புறம் வேறு என்னது புளிப்பு. ஓ மை குட்னஸ், ஏன் மக்களே நான் இன்றைக்கி வைக்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். கேட்டிங்களா? அவ்வளவுதான். எனக்கே வாய் ஊருக்கு. கேட்டிங்களா? இந்த நாட்டுக்கார ஆட்கள் இது ரிப்பன் மீன் சொல்லு. சில ஆட்கள் இது வந்து என்னது பெல்ட் மீன். பெல்ட் பேண்ட்டில் போடுறோம்ல பெல்ட் அது மாதிரி இருக்குல்ல. அதனால் மீன் வாங்குறது இல்லை, அது வெட்டுறது ஒரு தனி கலை. கேட்டிங்களா? அதில் கலையெல்லாம் புரிஞ்சு இது பண்ணி எனக்கு வீட்டில் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நான் வந்து வீட்டு வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மீன்லாம் வெட்டி வாங்காமல் வீட்டில் வந்து வெட்ட பழகுங்கோ. ஸ்ட்ரெஸ் எல்லாம் தானாக ஓடிடும். கேட்டிங்களா? அதாவது உரிச்ச கடலையை சாப்பிட்றது அதில் ஒரு இன்பம், கடலையை வாங்கி அடி உரிச்சு சாப்பிட்றது அதில் ஒரு இன்பம். அதுபோல் ஆமாம். அடுத்து பார்த்திங்கன்னா மீன் நம்பர் 2. அண்ணாச்சியோட ட்ரிக்கு வந்து கொஞ்சம் நல்ல வேலை செய்யுது. கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்து வெட்டினார். இவர் மீன் தூக்க மாட்டார், மீனை கையால் தொட மாட்டார், மீன் பக்கம் இருந்தாலும் அங்கே வரமாட்டார். ஆனால் இந்த ஐடியா சொல்லதுக்கெல்லாம் அண்ணாச்சி வந்து ஐடியா சாமி. கேட்டிங்களா? சடான்னு சர மாதிரியே வெட்டி தள்ளி சுண்ணாம்பு எடுத்து ஒரு வீட்டுக்கே வெளியே. ஆமாம், எப்படி இருக்குன்னு பாருங்க. நேச்சுரல் சுண்ணாம்பு. இது பார்த்திங்கன்னா அடுத்த வகையான ஃபிஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா இது டியூனான்னு என்னது சூற மீன். இது சூற மீன் வந்து பல தரமாக வெட்ட போகிறேன். கொஞ்சம் ஊறுகாய்க்கு, கொஞ்சம் வந்து மீன் ஊறுகாய்க்கு, கொஞ்சம் வந்து பொரிக்கிறதுக்கு, கொஞ்சம் வந்து தலை கால் வால் எல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு. கேட்டிங்களா? இப்படி பல தரப்பில் நம்ம வெட்ட போகிறோம். இன்றைக்கே நான் எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வெட்டி நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா? இதில் வந்து இங்கே மேலே அந்த டியூனால் மேலே வரும்போது தான் கொஞ்சம் செல் இருக்கும். கேட்டிங்களா? அந்த செதில் இப்படி எடுத்துடலாம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த இதில் வந்து ஒரு இந்த மேலே உள்ள அந்த தொலியை கூட நம்ம நீக்கிடலாம். கேட்டிங்களா? இது வந்து என்ன சொல்கிறாங்க, இது நெய்ச்சூரை, சூற மீனா நெய்ச்சூரை. ஓகே, டியூனாலே பல வகை இருக்குது. பால் சூரை, நெய்ச்சூரை, ரத்தச்சூரைன்னு ஒன்று உண்டு. அது வந்து பீஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது அப்படி இல்லை, கொஞ்சம் நல்ல இதாக தான் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு குக் பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இந்த சூற மீன் என் மக்களை இதை பொரிக்கிறதுக்குன்னே ஒரு இது உண்டு. நீங்கள் மற்றபடி மீன் பொரிக்கிற மாதிரி இல்லை. ஐயோ, இது பொரிச்சு வச்சு நீங்கள் ஐயோ ஒரு கல்லாம் ஜோறு திங்கலாம். கேட்டிங்களா? அது பயங்கர, அதுக்குன்னு ஒரு தனி மசாலா உண்டு. நான் பொரிக்கும் போது உங்களுக்கு காணிக்கிறேன். நல்ல டியூனா இது. பொரிக்கிறது கூட இவ்வளோ பெருசாக போடக்கூடாது. டியூனா கொஞ்சம் சின்னதாக தான் போடணும். அடுத்தது கொஞ்சம் இனி நம்மளுடைய அந்த ஊறுகாய்க்கு. ஓகே, ஊறுகாய்க்கு வெட்டது. இதை வந்து நம்ம சின்னதாக வெட்டிடலாம். இங்கே பாருங்க, நான் கொடை பிடிச்சிட்டு இருக்கேன். யாருக்கும் தெரியுமா? அக்காவுக்கு அடுத்து போயிடுவேன்னு சொல்லி அக்காவுக்கு நல்ல படாமல் இருக்க லாங் ஷாட்டில் கொடை போல பிடிச்சிட்டு இருக்கேன். இப்போல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. நீ மீனை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் கழுவலாம். ஓகே, அதுக்குள்ளே நம்ம டேபிள்லாம் நல்லா கழுவி போட்டுருவோம். பாருங்க, இயற்கையான ப்ரஷ் புல்லை வச்சு கழுவுறாங்க பாருங்க. புல்லை வச்சு கொஞ்சம் சொல்யூஷனை ஊற்றிக்கிட்டேன். அடுத்து என்னடானா நம்ம வாழை மீன் எப்படி நான் மற்ற மீன் கழுவி வச்சுட்டேன் பாருங்கள் மக்களே. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து தலை முள் இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம குழம்புக்கு போடுறது. இது வந்து ஊறுகாய்க்கு வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொரிக்கிறதுக்கு வெட்டி வச்சுருக்கிறேன். கேட்டிங்களா? இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம வாழை மீன் பாருங்கள். வாழை மீனுக்கு நல்ல இந்த கல்லுப்பு இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும். நல்ல நயமாக போடணும். கேட்டிங்களா? கல்லுப்பு. ஓகே, போட்டுக்கிட்டு அதை போட்டு நல்லா பரட்டி எடுக்கணும். அந்த அழுக்கெல்லாம் அப்போ தான் வந்து அது இதாகும். முள்ளெல்லாம் அதிகம் இருக்காது உங்களுக்கு, பட் இருந்தாலும் பார்த்து இது பண்ணணும். சில இடத்துல முள் லேசாக இது பண்ணிகிட்டு இருக்கும். எனக்கே லேசாக அங்கங்கே குத்த தான் செய்யுது. உனக்கு மீன் முள் குத்துனா மயில் இறகு குத்துனா அப்படி இல்லை, அவ்வளோ சுகமாகவே இருக்கும் உனக்கு. அப்படி தான். ஓகே, சரிங்களா? இவ்வளவு அந்த மேலே உள்ள சுண்ணாம்பு இதெல்லாம் அழகாக வந்துடும். அந்த 2-3 தடவை போட்டு இது பண்ணணும். அந்த தண்ணியை கொஞ்சம் நான் ரோஜா செடிக்கு ஊற்றிட்டு வரவா?
இனி இங்கேருந்து அங்கே போய் ஓகே 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 ரோஜா செடிக்கு வந்து பூத்து குலுங்கும். ஆமாம், இது ஒரு தண்ணி தான், ஒரு 4 தண்ணியாவது இதை போய் விட்டு நல்லா அலசி எடுத்து கழுவணும். இனி பார்த்தீங்கன்னா அது பட்டுச்சாலையை மடித்து வச்ச மாதிரி மடித்து வச்சிடணும். என்ன எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம பொரிக்கிறதுக்குள்ள மீன். ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே ஃப்ரீசரில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்பட்ட நேரம். இது வந்து நான் இப்போ வைக்கிறது வந்து குழம்புக்குள்ளது, தலை, வால், எலும்பு, இந்த முள்ளுகளெல்லாம் போட்டு இந்த குழம்பு வச்சா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் கேட்டிங்களா. இது மீன் ஊறுகாய்க்குள்ளது. இது ஊறுகாய். ஓகே, அடிப்பொலி. இனி போய் டாய்லெட்டில் போய் நம்ம பாத்ரூமில் போய் கை கால் எல்லாம் கழுவிட்டு எல்லாம் நம்ம வந்து வரணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதுக்கு ஒரு மீனெல்லாம் சமைச்சு முடித்த பிறகு ஒரு குளியல் போட்டுற வேண்டியதான். தென் ஆல் டன். அண்ணாச்சி, யூ ஆர் கெட்டிங் வெரி ஸ்லோ. டயர்டு இல்லை, இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல நன்னாரி சர்பத்து. ஏன் மக்களே, ராஜா சர்பத்து கிடைக்கல, சுந்தரி சர்பத்து தான் கிடச்சி. சுந்தரியா, இது என்னது இந்துஸ்ரீ சர்பத்து, நன்னாரி சர்பத்து. ஒரு சர்பத்து போட்டுக்கலாம். சர்பத்தை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைக்குள்ளதை அரைக்கலாம், அடுத்த வேலைகளை செய்யலாம். ஓகே ஓகே. சர்பத்து போடலாமா? சர்பத்து மெயின் வந்து எலுமிச்சை பழம், புளி. என்ன புளியால ஒரு டெக்னிக் இருக்கு. ரொம்ப புளிஞ்சு கசப்பாய்க்கிடக்கூடாது. நல்லா முதல்ல வந்து எலுமிச்சை பழத்தை நல்லா உருட்டணும். சில உருட்டுவாங்களா லைஃப்ல, உருட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி உருட்டுங்க. உருட்டிட்டு நல்லா சாரை புளிஞ்சிட்டு, சாரில் கடைசியில் அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த இது என்னது சதை, அதை வந்து இப்படி போகணும். அதெல்லாம் விஷயம் இருக்கு. அது குடிக்கும் போது அப்படியே நாக்கில் பட்டுக்கிட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. என்ன இதில் வந்து தேவையான அளவு சர்பத், நன்னாரி சர்பத்து அப்படி ஊற்றி, அப்புறம் எங்கள் பைப்பில் வந்து நல்ல தண்ணி கேட்டிங்களா, நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி தான். குடிக்கிற தண்ணி தண்ணியே ஐஸ் போல தான் இருக்கும். அதனால ஐஸ் போட வேண்டிய அவசியம். சரி, அதை ஊற்றி கொடுங்க பார்ப்போம். ஓகே, ரெடியா? இவர் ஒரு சர்பத்து போடாக்க நீ ஒரு ஊர் கதையும் விடுவார். கொடுங்க. அப்படியே வந்து அது சுத்தணும் உள்ள. அது எப்படி அடிச்சுங்க, அதை காணலையே. அப்படியே அடிக்க வேண்டியதுதான். அப்படி இல்லைன்னாச்சு, நார்வல் அப்படி அடிக்க மாட்டாங்க. நார்மல் சர்பத்தை அப்படி இல்லை, அதை சர்பத்தை முட்டை அடிக்கிற அப்படி அடிக்கணுமா? இங்கே சர்பத்தை விட்டுக்கிட்டு அப்படி அப்படி அடிச்சு சேஸ். பயங்கர டேஸ்ட் கேட்டிங்களா இந்த நன்னாரி சர்பத்து. ஊர் டேஸ்ட் தான் எல்லாம். இப்போ இது வந்துருச்சு பாருங்க, மஞ்சள் பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இது இந்த மஞ்சள் பூக்களை பார்த்து ஆனந்தம் கொண்டிருப்பீங்க. அந்த மஞ்சள் பூக்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் வந்து செம்மையா இருக்கான. யூ வாண்ட் கம் இங்கே வாங்க. சியர்ஸ் சியர்ஸ். சேஸுக்கு அதை ஒரே ஒரு கப் வச்சுட்டு சேஸ் அடிச்சுட்டு இருக்கோம். தியானம் இல்லையா, அடி உள்ள போக தியானம் நடக்க கேட்டிங்களா. சாப்பிடும்போது குடிக்கும்போது சும்மா படக்குன்னு சாப்பிடக்கூடாது, ரசிச்சு சுவைச்சு அப்படி சாப்பிடணும். அதே மாதிரி பயங்கர டேஸ்ட். பழனியில் குடிச்சா அப்படி இருக்கு. கொடுங்க ராஜா சர்பத்து நம்ம ஊரில். எங்கள் ஊரில் காளிமார்க் சப்ஜெக்ட் இருக்கும். இருக்குது. பயங்கர டேஸ்ட் கேட்டிங்களா. வாழை மீனுக்குள்ள மசாலா பார்த்தீங்களா, இந்த தேங்காய் நிறைய எடுத்துடக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 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 சொல்லு போல் தேங்காய் போடணும் கேட்டிங்களா. ஒரு 2 ஸ்பூனு தான். அதுக்கு கொஞ்சம் ஜீரகம், அதுக்கு வந்து நல்லா நிறையாவே பாருங்கள், நல்லா நிறையவே வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் வத்தல் பொடி, வேறு ஜீரகம், வெறும் வத்தல் பொடி. ஓகே, ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, நல்ல வத்தல் பொடி. அதுக்கப்புறம் வந்து நல்ல கலர் வரணும்னா உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு வத்தல் பொடி போடனா 1 ஸ்பூன் ஃபுல்லாக போடலாம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் இது காஷ்மீர் வத்தல் பொடி. ஓகே, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே இது. ஓ மை காட். இதை போட்டு நல்லா அடி மஞ்சனம் போல் அரைக்கணும் கேட்டிங்களா. சின்ன வெங்காயமும் இதுக்கு வந்து வெள்ளைப்பூடு நிறைய நீங்கள் போடணும் கேட்டிங்களா. ஏன்னா இது கொஞ்சம் கேஸ் பிடிச்ச ஐட்டம் ஆகும். அதனால் வெள்ளைப்பூடும் சின்ன வெங்காயமும் போட்டு அது ஒரு நல்ல ஒரு வதக்கணும். ஓகே,
அடிப்பொலியாக ஆகிட்டுருக்கு பாருங்கள். இன்றைக்கி வந்து ராத்திரி ஆயிடுன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் வச்சு முடிக்கிறதுக்குள்ள. அதுக்குள்ள ஒரு நாள் எப்படி போகுதுன்னு. இப்போ இதுக்கு வந்து நல்ல ஒரு தக்காளி சின்னதாக பிடிச்சா இதுக்கு நம்ம என்றைக்குமே வந்து நம்ம வந்து நல்ல கருத்துக்களை சொல்லும்போது ஒரு சிலருக்கு அதில் வந்து அந்த கருத்துக்களுடைய ஆழம் புரியாமல் இருக்கலாம். இல்லைனா வந்து அந்த கருத்துக்களுக்கு அண்ணே எதிராக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க ஒரு சிலர். அப்போ வந்து நம்ம நல்ல கருத்துக்களை சொல்லும்போது அதில் வந்து நம்மளை வந்து அப்படியே ஐயோன்னு சொல்லிட்டு பொங்கி எழுவாங்க. எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அது வந்து முக்காவாசி பொங்கி எழுது வந்து அந்த ஹோல் பிக்சரும் புரியாததுனால. ஆடுகளில் வார் வருகுது. ஏன் ஒருத்தனை ஒரு மனுஷனை இன்னொருத்தன் புரிஞ்சிக்காதனால தான் இவ்வளோ வருது. ஸோ அதனால் இந்த புரிதல் இல்லாமல் தான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் அதுக்காக வந்து நம்ம வந்து நல்ல கருத்துக்களை சொல்கிறத வந்து என்றைக்குமே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. என்ன நமக்கு பேசுகிறதுக்குன்னு ஒரு மேடை கிடச்சிருக்குது, ஒரு சேனல் இருக்குது, ஒரு இது இருக்குன்னா எப்போவுமே வந்து நல்லதே பேசணும். இது மயங்கட்டு அதுக்கு முன்னால் நம்ம வந்து கிழங்கு வெட்டிடலாம். இது கிழங்கு கூட சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கிழங்கு குவாலிட்டியாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது தாய்நாட்டை விட்டு வெளியில் இருக்கிற மக்கள் தாய்நாட்டில் ஏதாவது நடந்துட்டுனா அதை பற்றி ஏதாவது நம்ம பேசும்போது உடனே அதில் 2-3 வந்து உங்களுக்கும் இங்கே இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது. எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு எந்த நிலம் சொந்தம்னே சொல்ல முடியாது. அந்த இதில் இந்த மாதிரிப்பட்ட வன்மமெல்லாம் தேவையில்லை. கேட்டிங்களா? இல்லை, எங்களுக்கு என்ன உரிமை இல்லையா? எங்கள் நாட்டு மேலே எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்கள் தமிழ்நாட்டு மேலே சும்மா ஒருத்தங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்துடக்கூடாது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கே போய் பேசிடக்கூடாது, உடனே எல்லாருக்கும் அங்கே பொத்துக்கிட்டு வந்துடும். எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில ஆட்களுக்கு தான் நான் சொல்லுவேன். அப்படியே வந்து நம்மளை வந்து அப்படியே இது பண்ணுறது, அப்படி சொல்லி அப்படி அவங்க வந்து சப்ரஸ் பண்ணுறாங்களாம். அங்கே யாருங்க சப்ரஸ் பண்ண போகிறதில்ல இவங்களை பற்றி. இல்லைன்னு ஐ எம் கெட்டிங் அ பிட் இது ஒரு இன்டிசென்ட்டாக இருக்குது இப்போ கேட்குறதுக்கு. கேட்டிங்களா? கோவத்தை தூண்டாதீங்க சொல்லிட்டு அக்காக கோவத்தை தூண்டி பார்க்காதீங்க மக்களே. அக்காக கோவத்தை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா இருக்குல்ல, இதை போட்டுறணும். ஏற்கனவே அங்கே ஈரான்லேயும் அங்கேயும் வெடிச்சுட்டு இருக்குது. நீ அக்காவையும் வெடிக்க வச்சு இங்கேயும் பிரச்சனைகளை உருவாக்காதீங்க. அட்டாச்சு வேறு எனக்கு சப்போர்ட் பண்ணுறான். எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் தான் போட்டோம். அந்த இது வந்து எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். கருத்து உரிமை இருக்குது, பேச்சு உரிமை இருக்குது, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால் அந்த பேசிக் காமன் சென்ஸோடு பேசணும். அந்த பேசிக் காமன் சென்ஸ் இல்லைன்னா பேசாங்க. எஸ்மால் ஒரு பொம்பளையோ ஆம்பளையோ ஒரே ஒரு ஆள் தான் போட்டிருக்குது. அதனால் அந்த ஒரு ஆள் எவ்வளோ ஒரு இது இல்லைன்னு பாருங்கள். காமன் சென்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, புத்திங்கிறது ஒன்றும் இல்லை. சும்மா மோதி பார்ப்போம், உரசி பார்ப்போம்னு தான் சும்மா சொல்லி பார்ப்போம். வாயில் வந்ததை பொம்பளை தானே நம்மளும் அந்தால அப்படின்னு அது எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, பொம்பளை தானேன்னு வந்து மோதி பாருங்க பொம்பளை கிட்ட. ஓ சூப்பராக இருக்குல்ல, அடிப்படியாக இருக்குல்ல. இந்த மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீ பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையே அந்த ஆளை இணுங்கி போடுங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து மல்லிப்பொடி எதுவுமே கிடையாது. இந்த மஞ்சள் பொடி கூட இந்த நான் மீனில் தான் போட்டு இப்போ நான் இது பண்ணுவேங்க தவிர இதில் போட மாட்டேன் மஞ்சள் பொடி. இது கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிறது வரை லைட்டாக இருக்கட்டும். கேட்டிங்களா? அதுக்குள்ளே நம்ம இந்த கிழங்க வெட்டிடலாம். ஓகே, இப்போ இதில் கொஞ்சம் மிக்சியில் அரைச்ச தண்ணியும் புளி. இன்றைக்கி நான் கல் உப்பு போட்டு தான் கறி வைக்க போகிறேன். ஆனால் எல்லாமே வந்து யூஸ்வலாக நம்ம வந்து இந்த உப்பெல்லாம் போடும்போது உப்பு வந்து அயடைஸ்டு சால்ட்டாக இருக்கான்னு அதை பார்த்து அது போடுறது தான் நல்லது. இல்லைனா வந்து தைராய்டு, லோ தைராய்ட்ஸு இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குல்ல. காரணம் வந்து இந்த அயடைஸ்டு இல்லாத சால்ட்டை போட்டு இதெல்லாம். அதுக்கு தான் கவர்மெண்ட் ப்ரோக்ராமே கொண்டு வந்துச்சுது ஊர்கள் எல்லாம். காட்டா சாட்டமாக ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்குது. கேட்டிங்களா? பார்த்தீங்களா மீன் எப்படி குழம்பு வற்றி வருது பார்த்தீங்களா? அந்த டைமில் தான் மீன் போடணும். இங்கே பாருங்கள், மீன் வந்து நான் இந்த மஞ்சள் போட்டு விரச்சி வச்சுருக்கிறேன். ஓகே, கறியில் மஞ்சள் போடக்கூடாது, மீனில் மஞ்சள் போட்டு விரச்சி வச்சுருக்கேன். வாவ், சூப்பராக இருக்குது. அது மாதிரி இந்த சுண்ணாம்பு வந்து லைட்டாக அங்கங்கே இருக்கணும், ஃபுல்லாகவும் எடுத்துடக்கூடாது, அது டேஸ்ட்டு போயிடும்.
அடிபொலி மக்களே. வாழை மீன் குழம்பு அப்படியே ஒரு ஆத்தம் அப்படி. ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்கள். வாழை மீன் குழம்பு இல்லை சட்டி பற்ற வச்ச வாழை மீன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கிழங்கு வந்து அடுப்பில் ஏற்றிடலாம். அதுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சட்டிப்பத்த மீன் வைக்கிறது தான் சட்டிப்பட்ட மீன். இதுக்கு வந்து இப்போ தாளிச்சு ஊற்றிடலாம். ஓகே, மீன் குழம்புக்கு தாளிக்கணும்னா கடுகு, வெந்தயம், அதுக்கு பிறகு வந்து சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்குனது கேட்டிங்களா. தேங்காய் அரைச்சி ஊற்றி மயக்கலாம். நான் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தேங்காவை அப்படியே போட்டு மயக்க போகிறேன் இப்போ கேட்டிங்களா. பார்த்தீங்கன்னா தேங்காய், ஓகே, பச்சை தேங்காய் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்ல கனமாகவே போடணும். ஓகே, நல்லாயிருக்கும். ஆயிடுச்சா? இனி இதை அப்படியே மேலாட்டில் விட்டுறணும். இனி அடுத்தது இதுக்கு தாளித்து விடுவோம். ஓகே, இது வந்து கிழங்குக்கு. ஓகே, கிழங்குக்கு வந்து எப்போவுமே கொஞ்சமாக இந்த முழு நல்ல மிளகு கொஞ்சம் ஒரு 4-5 இப்படி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகவே போடணும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். ஓ மை குட்னஸ். ஓ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பர். பொலி டேஸ்ட்டு கட்டிக்கலாம். இன்றைக்கி வாழை மீன் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க. ஹே மக்களே, இந்த கிழங்குக்கும் அது மீன் கறிக்கும் கொண்டான்னு சும்மா சூப்பராக இருக்கும். இது இல்லைங்களா, மீன் எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா வந்து நல்லா பஸ்பமாக இருக்கும் மீன். சூப்பர் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இது வச்சு சாப்பிடணும். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு கிழங்கு வச்சு சந்தோஷமாக வாழுங்க கேட்டிங்களா. நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.